கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. என் கண்ணு இல்லை. இனிமே உப்புல நடக்கிறேன், கல்லில் நடக்கிறேன், முள்ளில் நடக்கிறேன்னு எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது. எதுக்கு வீணா பயப்படுறேன்? யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. என்னடா ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஏன் அழுவுறேன்? இல்லைங்க, எனக்கு கிடைச்ச புருஷ மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. நாம சொல்லட்டுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி வரணும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பொம்பளைங்களே இப்படி தாண்டி. எவ்வளோதான் புருஷன்காரன் கொடுமை பண்ணாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவனையே நினைச்சு உருகிட்டு இருப்பாளுங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லடி என் புருஷன். அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, எல்லா பொம்பளைங்களும் சொல்ற வார்த்தை தானே இது. இல்லடி, காலம் பூரா வாழ வேண்டிய வாழ்க்கைய இந்த கொஞ்ச நாள்லயே அவரோட வாழ்ந்துட்டேன். ஆமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? 2-3 நாளாவே எது சாப்பிட்டாலும் எது கழிக்குது. ஆமா, உள்ளதாச்சு பாரு. உனக்கு எது கழிக்குது? இப்ப அவரோட வாரிசு என் வயித்துல வளருது. இந்த விஷயம் தெரிஞ்சுமா உன்னை வெளியே அனுப்புனாரு? தெரியறதுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் நடந்து போச்சு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை சேர்த்துக்குவாங்க. அப்பா வந்த உடனே அவரை கூட்டிக்கிட்டு புறப்படு. வேணாடி, இந்த விஷயம் நம்மோடயே இருக்கட்டும். அப்பாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஏண்டி? இல்லடி, என் புருஷன் எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, ஓகே ஓகே. ராசுப்படையா செய்யா காரணம் இல்லாம உயிருக்குயிரா இருந்த ஒன்னை இப்படி தள்ளி வச்சிருக்க மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. சாப்பிடுமா, சாப்பிடு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா, கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ளை, உனக்கு யாரு பொண்ணு? எங்க 2 பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிக்க தப்பு இல்லை. காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. பர்டிகுலரா பெரிய அண்ணான்னு கூப்பிடாதீங்க. அது காதல் தோல்வியோட ரொம்ப அவமானமா இருக்கு. நாசமா போ. யார் அது? சாமி, சாமி, என்ன சாமி? பசி காது அடைக்குதுமா. பசியா? வர்ற வழியில ஒரு இடத்துல கேட்டேன், ராசு படையாச்சி வீட்டுக்கு போ, எத்தனை மணி ஆனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், கதவு சாத்தி இருந்து தூங்குறவங்களை ஏன் தொந்தரவு பண்ணான்னு அப்படியே சாஞ்சிட்டேன். பசி மயக்கம். யார் வீட்டுல வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எந்திரிச்சு வாங்க சாமி. சாப்பிடுங்க சாமி. என்ன சாமி சாப்பிடாம வெறும் தண்ணி குடிக்கிறீங்க? ஒரே தாகமா இருக்குமா? நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி மண்டுட்டு வரேன். என்ன சாமி, இன்னுமா சாப்பிடல? சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. ஏன் சாமி? ஒன்றும் இல்லை, வரும்போது பக்கத்தெருவில் ஒருத்தன் ஒன்று சொன்னான், அது ஞாபகம் வந்துச்சு. நான் அதை நம்பலை. என்ன சாமி, யார் என்ன சொன்னாங்க? ராசு படையாச்சி வீட்டில் சாப்பிட போறீங்களே, அந்த வீட்டு சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் நம்பலை. இங்கே வந்து பார்த்தா தானே உங்கள் அருமை பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ ஏன் தாய் யோசனைப்படுற? நான் சாப்பிட்றேன். இருங்க சாமி, இது வரைக்கும் இங்கே யாரும் அரை மனசோட சாப்பிட்டதில்லை.
இதுல விஷம் இருந்தா நான் சாப்பிட்டுருப்பேன் சாமி. ஐயோ நான் உங்களை நம்புறேன், விடுங்க. இல்ல சாமி, இதை நான் எச்சு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வேற இலை எடுத்தாரேன். என்னம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், ராசு படையாச்சி வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்கும். நீ அடம்புடி சாப்பிட்ட, அனுபவி. அடே சண்டாள பாவி! அடே என் குடியவே கெடுத்துட்டியடா! நீயே செத்துக்கிட்டு இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா? அடே இங்க யாருமே இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து எங்கடா போனீங்க? ஐயோ ராசு, ராசு உன்னை பார்க்காமையே போறேன்டா. ராசு! ஐயா நாம மோசம் போயிட்டோம் ஐயா. என்னாச்சு? ஐயா என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. ஐயா இங்க பாருங்க. என்னடா ஆச்சு சொல்றா? சினிமாவுக்கு போயிருந்தோம், வந்து பார்த்தா ஐயோ ஐயோ. மாப்பிள்ள, ஊர் ஜனங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அம்மாவே கொண்டிருக்கான். இதுக்கு மேலேயுமா நீங்க பொறுமையா இருக்கணும்? ரெண்டுல ஒண்ணு பாத்தணும். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்க கூடாது. உங்களை இப்படி பாத்துக்கிட்டு எங்களால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அந்த பாடையில போறவன், சாம்பலா போறவன் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே வர்றான். அவனை சும்மாவே விடக்கூடாது. இப்ப ஓச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. கொஞ்சம் நெஞ்சம் இருக்க ஒரு அடையாளம் தெரியாம பண்ணிட்டு வந்துடுறோம். போங்க, எல்லாரும் போங்க. போய் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வெட்டி சாத்திட்டு வாங்க. ஒரு காக்கா குருவி கூட அங்க உசுரோட இருக்க கூடாது. அதே கையோட இங்க வந்து என்னை வெட்டி போட்டுருங்க. மாப்பிள பின்ன என்னங்க, எங்க அம்மா சத்துருச்சுதான், யாரு இல்லனா? வேலு சத்துட்டா, யாரு இல்லனா? இவ்வளவு நடந்தும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறானா? ஏன் தாயை நான் பறி கொடுத்த மாதிரி இனி யாரும் உங்க அம்மாவை
அப்பாவே புள்ளைய பொண்டாட்டிய புருஷன் எனக்கா எதையும் இழக்க கூடாது. போரும் போனதெல்லாம் என்னோட போட்டும். போங்க போங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சிரிங்க, நல்லா சிரிங்க. ஊருக்கெல்லாம் சோறு போட்ட அந்த தெய்வத்தை அநியாயமா கொண்டுட்டீங்களே. போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? பெத்த அம்மாவையும் நீங்க கொண்டதுக்கு அப்புறமும் அவர் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னா இப்போ அவர் எப்பேற்பட்டவர் புரிஞ்சுக்கங்க. அவரு நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது உங்களை அழிக்கிறதுக்கு. ஆனா அவர் அப்பேற்பட்டவர் இல்ல. எல்லாரும் இங்க வந்து ஊரை எரிச்சிட்டு போன விஷயமே அவருக்கு தெரியாது. வேணாம், விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய யார மாற சொல்ற? அடுத்த குறி உன் புருஷன் தானது உன் கொலை நடுங்குதா? யாருக்கு உபதேசம் பண்ற? போயிடு. இன்னும் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். அதை இப்ப பண்ண வச்சிடாத. போயிடு. மாப்பிள்ளை சொல்றேன்ல, போயிடு. போய். அட விடுமாப்ல. யார் அவ? நீ கொல்லாம விட்டுட்டு வந்த அவன் அம்மாவை நான் கொல்றேன்னு சொன்னேன். நானும் கொல்லல. ராசு படையாச்சிக்கு நம்மளை தவிர வேற எவனும் எதிரி இருக்கான். வணக்கம். குழப்பமா இருக்குமே நாங்க யாருன்னு. மாதவராயன், காளிங்கராயன் நம்ம பார்ட்னர். இன்னும் குழப்பமா இருக்குமே ராசு படையாச்சி அம்மாவை யாரு கொன்னதுன்னு. யாரு? நாங்களே தான். பார்ட்னர் ஆசைப்பட்டாரு, நான் தான் முடிச்சு வச்சேன். என்ன மூளைய கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே இவனுங்க ஏண்டா அந்த கழுவியை காலி பண்ணானுங்கன்னு. எந்த சாராயத்தை காய்ச்சக்கூடாதுன்னு அவமானப்படுத்தி என்ன ஊரை விட்டே துரத்துனானோ அதே சாராயத்தை ஃபேக்டரி லெவல்ல பெருசா காய்ச்சி ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ராசு படையாச்சி அவனை என்னைக்கு சாய்க்கிறனோ அன்னைக்கு தாண்டா இந்த மண்டில பழப்ப வந்துருச்சு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. நாளைக்கு ஆயங்குடியில பள்ளிவாசல் திறக்கிறாங்களாம். வராண்டா, அங்க வராண்டா நம்ம ராசு படையாச்சி. அங்க வரான். அங்கேயே அவன் கதையை நான் முடிக்க போறேன்டா. இல்ல இல்ல, அவன் என் கையால சாவணும். வேற எவனையும் அவனை கொல்ல விட மாட்டேன். மீறி எவன் வந்தாலும் அவனையும் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவேன். அவனை வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அது சரி, அது சரி. அவனை நீ கொன்னா என்ன, நான் கொன்னா என்ன, ஆக மொத்தத்தை அவன் துடி துடிச்சு சாவணும். அதை நாங்க வேடிக்கை பார்க்கணும். போ. ராசு படையாச்சி கொல்றது எப்போ எப்பன்னு துடிச்சிட்டு இருந்தானுல. கிளப்புடா. நான் சொல்ற மாதிரி தான் ஜெயந்தி, ஜெயந்தி, என் புருஷனுக்கு ஆபத்து. எல்லாரும் அவரை கொல்றதுக்கு புறப்பட்டாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. நாளை காலையில ஆயங்குடி பள்ளிவாசல் திறப்புலாக அவர் வர்றாரு. நீ என்ன செய்ய ஏது செய்யவே தெரியாது. அவர் வரவிடாம செய்யறது உன் பொறுப்பு. போங்க போங்க. போங்க. பார்ட்னர், வண்டி விட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நீ எங்க பார்ட்னர்? எனக்கும்
என்ன பார்ட்னர், நீங்க விட்டுட்டீங்க, என்ன விடாம தடுக்கிறீங்க. உன்னை விடவே மாட்டேன்டா. எந்த தாயை நான் கொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்தனோ அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டீங்களாடா. ஏற்கனவே உன்னால அந்த குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது. மறுபடியும் அதுன்னு சொல்லி ஊர் கலவரத்தை உண்டு பண்ணாத. பார், நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றது நம்புங்க. அவர் கொல்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்க எல்லாம் பள்ளி வாசலுக்கு வந்திருப்பாங்க. ராசுபடையாச்சி, இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் எந்த பக்கமும் தப்பிக்க கூடாது.